இந்த வீடியோவில் பொருட்டோ நருட்டோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷனோட எபிசோட் 10 பார்க்க போகிறோம். பொருட்டோ பீப்பிளை வாட்ச் அவுட் பண்ணிட்டு இருப்பான். சிக்கடாய் ஏதாவது பார்த்தியான்னு கேட்கவும் இல்லை ஒன்றும் இல்லைன்பா. சிக்கடாய் ரொம்ப ட்ரை பண்ணுறேன்பா. பொருட்டோ என் கண்ணு தான் நம்பிக்கை நட்சத்திரம், மிஸ் பண்ண போகிறதா இல்லைன்பா. மெட்சுக்கி மேலே பார்த்துட்டு ரொம்ப நேரமாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம், ஒரு கோஸ்டாவது நம்ம பார்ப்போமான்னு கேட்பான். சிக்கடாய் கோஸ்ட் ஆஃப் எப்படா வந்துச்சுன்னு கேட்பான். பொருட்டோ நான் யோசிச்சது அந்த ஷேடோவுக்கு நான் வச்ச பேருன்பான். சிக்கடாய் அதை விட பெட்டரான பேர் கிடைக்கலையான்னு கேட்கவும் பொருட்டோ கோவப்படுவான். சிக்கடாய் அது என்னடான்னு கேட்பான். பொருட்டோவும் பார்க்கவும் சிக்கடாய் இந்த வாரம் மட்டுமே 7 கோஸ்ட் இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்குன்பான். மெட்சுக்கி எனக்கு அந்த பேர் பிடிச்சிருக்கு. சிக்கடாய் இப்ப வரைக்கும் அகாடமிக் கிரவுண்ட்ஸ் லிமிடெட் பண்ணப்பட்டிருக்கு. ஆனா இந்த இன்சிடென்ட்ஸோட நம்பர்ஸ் அப்புறம் நடக்கிற லொகேஷன்ஸ்ங்கிறது ரொம்ப அதிகமா இருக்குன்பா. மிட்சுக்கி அது என்ன தொற்று போல பரவுதா இல்ல அதுக்கெல்லாம் பின்னாடி வேற ஏதாவது காரணம் இருக்கான்னு கேட்பான். பார்க்க போனா அப்பாக்கள் இதை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்பா சிக்கடாய். பொருட்டோ அதனாலதான் என் அப்பா அதை சால்வ் பண்றதுக்கு முன்னால நான் சால்வ் பண்ண விரும்புறேன்பா. சிக்கடாய் ஸ்மூத்தா போகுமான்னு கேட்கவும் பொருட்டோ சிக்கடாய் கூப்பிடுவான். சிக்கடாய் கண்டுபிடிச்சிட்டியான்னு கேட்கவும் பொருட்டோ என் கண்ணு வரண்டுருச்சுன்பா. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா த கோஸ்ட் இன்சிடென்ட் த இன்வெஸ்டிகேஷன் பிகின்ஸ்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. ஈவினிங்கா இருக்கும். பொருட்டோ ஹீரோ ஆகிற சான்ஸ் மிஸ் பண்ணிட்டேன்பா. சிக்கடாய் ஃபர்ஸ்ட் டே தானே, பொறுமை இல்லாம இருக்காதுன்பா. நாளைக்கு வருவோம் தானு கேட்பா மிட்சுக்கி. சிக்கடாய் ரொம்ப என்ஜாய் பண்ற போலேன்பா. மிட்சுக்கி அதுக்கு காரணம் பொருட்டோ கூட இருக்கிறது தான், போர் அடிக்காம இருக்குன்பா. பேச கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கிட்டு சொல்லாமேன்னு கேட்பான் சிக்கடாய். பொருட்டோ இது சென்ஸுக்கு தெரியாதுல, என் அம்மாவை நினைச்சாதான் பயமா இருக்குன்பா. சிக்கடாய் லீவ் லெட்டர் கொடுத்தாச்சான்னு கேட்பான். மிட்சுக்கி சப்மிட் பண்ணான்னு சொல்லவும் தான் பொருட்டோ ஹாப்பி ஆவான். வீட்டுக்கு போய் பார்த்தா ஹினாட்டா முன்னாலே நிப்பா. பொருட்டோ கல்லு விட்டுரும். ஹினாட்டா ஸ்கூல்ல இருந்து ஒரு கால் வந்துச்சேன்ட்டு எழுதி கொடுத்த லீவ் லெட்டர் காட்டுவா. லெட்டர்ல மிட்சுக்கி நான் ரொம்ப மோசமான தொற்று வியாதியில பாதிக்கப்பட்டிருக்கேன்னு இரும்பி போட்டிருப்பான். பொருட்டோ மிட்சுக்கி மேல கடுப்பாவான். ஹினாட்டா பொருட்டோ கூட்டிட்டு அகாடமிக்கு போயிருப்பா. ஷீனோ என் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கிளாஸ கட் அடிக்கிறியே அப்படின்னா தான் பண்ணுவீன்னு கேட்பான். பொருட்டோ நாங்க செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் இருக்கு, அது சொன்னாலும் புரியாதுன்பான். ஷீனோ இதுவும் அதுவும் வேற வேற, இப்ப நீ செய்ய வேண்டியது படிக்கிறதுன்பான். எல்லா பெரியவங்களும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்கன்பான் பொருட்டோ. ஷீனோ அப்படின்னா ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறமா டியூஷன் செஷன்லயும் இருக்கணும் ஓகேவான்னு கேட்பான். பொருட்டோ என்னமோ பண்ணிக்கங்க, சொன்னா மட்டும் கேட்கவா போறீங்கன்பான். ஹினாட்டா பொருட்டோன்பா. ஷீனோ இங்க பாரு, ஒரு நாளுங்கும் போது பார்த்தா அது ரியல் பொருட்டோவா இருக்காது, க்ளோனா இருக்கும். தூரத்துல இருந்து 3 பேர் பார்த்துட்டு இருப்பானுங்க. மிட்சுக்கி பேரண்ட்ஸ்னாவே பயங்கரமா இருக்காங்க பண்பான். சிக்கடாய் அம்மா எவ்வளவோ பரவாயில்ல என் அம்மாவுக்கு கம்பேர் பண்ணான்பான். பார்த்தா சிக்கடாய் ஃபேஸ்ல கையச்சு இருக்கும். இதுக்கப்புறம் மிட்சுக்கி எக்ஸ்கியூஸ் நோட் எழுத விடக்கூடாதுன்பான். பொருட்டோ அக்செப்ட் பண்ணிக்குவான். என்னடா ஷீனோ கிட்ட பொருட்டோ நருட்டோட அட்டென்ஷனுக்காக இப்படி பண்றான், அவன் அப்பாவோட ஹீரோயிசம் பத்தியே கேட்டு வந்திருக்கான், அதனால ப்ராக்ரஸ் ஆக இவ்வளவு ரஷ் பண்ணிக்கிறான் போலன்பா. ஷீனோ அவன் எப்படி உணர்றாங்கிறது எனக்கும் புரியுதுதான், ஏன்னா நானும் அப்படிதானே இருந்தேன்பான். என்னட்டா சிரிச்சுட்டு நீ அப்பவே ரொம்ப மெச்சூரா இருப்ப ஷீனோன்பா. ஷீனோ நருட்டோக்கு இதை பத்தி தெரியுமான்னு கேட்பான். என்னட்டா நருட்டோ ரொம்ப அதிகமா வேலை பார்க்கறான், தூங்குறதும் கூட இல்ல, ரொம்ப அவனை கவலைப்படுத்த கூடாதுன்னு தான் சொல்லாம இருக்கன்பா. ஷீனோ இங்க பாரு, நருட்டோ ஹொகாகேங்கிறதுக்கு முன்னால பொருட்டோக்கு அப்பா, அதை அவங்ககிட்ட சொல்லிருன்பா. என்னடா நீ சொல்றது சரிதான்பா. டோர் தட்டுற சத்தம் கேட்டுட்டு ஷீனோ சோகமா இருக்காதுன்பா. இதுக்கப்புறம் ஷீனோ இன்னைக்கான கிளாஸ் ஆரம்பிப்பான். பொருட்டோ கிளாஸ் கட்டடிக்க ஏதாவது பண்ணியானும், இல்லைன்னா கோஸ்ட் நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சு போயிருன்பா சிக்கடாய் கிட்ட. ஆனா இதுக்கப்புறமும் இப்படி ஃபேக் பண்ண முடியாதுன்பா சிக்கடாய். ஷீனோ ஒர்க் பிளேஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னு போடுவான். இவபே ஒர்க் பிளேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அன்பான். ஷீனோ டெய்லி லைஃபுக்கான நிறைய வேலைகளை மக்கள் செய்யறாங்க, அப்படிப்பட்ட வேலைகளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கான செஷன் தான் அது. 3 பேர் டீமா பிரிக்க போறோம். இது ஒரு வேலையை தேர்ந்தெடுத்து நீங்க அந்த ஆக்குபேஷன்ல போய் ஒர்க் பண்ணணும்பான். கேர்ஃபுல்லா சூஸ் பண்ணுங்கவும். இவபே டெங்கி கிட்ட ஃபயர் ஒர்க் ஃபேக்டரிக்கு போலான்பான். டெங்கி ஆபத்தானதா இருக்குமேன்பான். மெட்டல் ஈனோஜின் கிட்ட நம்ம ஃபயர் ஸ்டேஷன் போலாம், அங்க போனா ஃபயர் ஃபைட்டர்ஸ் எப்படி செயல்படுறாங்கன்னு தெரிய வரும்பான். ஈனோஜின் என்ன ஏன்டா கூப்பிடுறேன்னு கேட்பான். சோ நெயில் சலான் போலாம், மீட் பன் ஃபேக்டரிக்கும் போகாம இருக்க முடியாது, யோசிக்கிறதே கஷ்டமா இருக்கேன்பா. நாமிட எங்க போலான்னு கேட்கவும் சோமேரி பயப்படுவா. வசாபி ஃபன் பண்ற இடமா இருந்தா பரவாயில்லன்பா. பொருட்டோ சிக்கடாய் கிட்ட என் மண்ட கலர்லயே டை அடிச்சுட்டு என்னமா நடி நான் வெளியே போறேன்பான். சிக்கடாய் போட அப்படிலாம் செய்ய முடியாதுன்பான். ஷீனோ 2 பேர்த்தையும் கூப்பிடுவான். ஜெர்க்கவானுங்க ஏய் எங்க வேணாலும் நீங்க போலாம், நான் சொல்றது புரியுதுலன்ட்டு போவான். இப்பதான் புரிஞ்சுக்குவானுங்க வெளியே ஈஸியா சுத்தலான்னு. நம்ம கிராமத்தை சுத்துறமா இருந்தா நம்மளால அந்த கோஸ்டையும் வேட்டையாடுறது ஈஸியா பண்ண முடியும்பா. சென்ட்ரல் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வந்திருப்பானுங்க, மெயில் டெலிவரி பண்றதுதான் பர்ஃபெக்டா இருக்குமா சிக்கடாய். அதே தான்பா மிட்சுக்கி. இவங்க 3 பேத்துக்கு இன்சார்ஜா டயோரி குறையாகி வந்திருப்பாரு. அவர் உள்ள கூட்டிட்டு போய் 3 பேத்துக்கிட்டையும் டெலிவரி சிங்க தான் வரும்பா. பொருட்டோ தானே கொண்டு போய் வெளியே டெலிவரி பண்ணும், அவ்வளவுதானு ஈஸின்ட்டு விரல வச்சு சுத்துவான். டயோரி ஐயோ எல்லா பார்சலும் ரொம்ப ப்ரீஷியஸ் ஆனது, கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும்னு வாங்கி வச்சுக்குவாரு. ஆர்ம் பேண்ட் வளைஞ்சிருக்கடான்ட்டு கொமாமே வருவாரு. இவரு பீரோ சீஃப். பொருட்டோ குட்டையா இருக்காருன்பா. சொல்லாத மாதிரி சமாளிப்பான். கொமாமே ஆர்ம் பேண்ட்ஸ் வளைஞ்சிருக்கு, சரியா போடுங்க, கையில என்ன இவ்வளவு நகம், ப்ரீஷியஸான பார்சல்ஸ் டெலிவரி பண்ண போறவங்க இப்படி வச்சிருக்க கூடாதுன்பாரு. இது ஆர்கனைசேஷனா நீட்டா இருக்கணும், வில்லேஜோட போஸ்டல் சர்வீஸ்க்கு இதெல்லாம் தேவைன்பாரு. சிக்கடாய் அகாடமில இருந்து ஜஸ்ட் அப்சர்வ் பண்ண வந்தன்பான். கொமாமே தெரியும், அதே மாதிரி எனக்கு நெஞ்சுட்சுரிய சில விஷயங்கள் தெரியுமேன்பாரு. ஷிரிக்கின் த்ரோ பண்ற மாதிரி பண்ணி கேட்டவும் மிட்சுக்கி அவர் என்ன பண்றாருன்னு கேட்பான். சிக்கடாய் எனக்கு எப்படி தெரியும்னு கேட்பான். டயோரி வெளியே கூட்டிட்டு போறப்ப பீரோ சீஃப் ஒன்னும் மோசமானவர் இல்ல, ரொம்ப நுணுக்கமா இருப்பாருன்பான். சிக்கடாய் டிராகா
இருக்குன்பா. டயோரி ஆரம்பத்துல அப்படிதான் இருக்கும், போக போக பழகிரும்பா. இதுக்கப்புறம் மெயில் டெலிவரிஸ் பண்ணுவாங்க. போஸ்ட் பாக்ஸ்ல இருக்க மெயில்ஸ் எடுப்பாங்க. பொருட்டோ ஷிகடாயில டயர்டா இருப்பானுங்க. ஒரு லேடி வீட்டுக்கு போவாங்க. அவங்க டெய்லி வரக்கு தேங்க்ஸ் பண்ணுவாங்க டயோரிக்கு. அவங்களோட சீல் கொடுக்கவும் இதுக்காக தான் காத்துட்டு இருந்துட்டு வாங்கிட்டு சந்தோஷப்படுவாங்க. பிரேக்கப்ப டயோரி நம்ம வேலை மற்றவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறப்ப ஒரு தனி திருப்தியை தருதுன்பாரு. ஷிகடாய் போஸ்டல் டெலிவரிக்கு அதிக எனர்ஜி தேவைப்படுதுன்பா. டயோரி வெளியே வந்து பார்க்க ஈஸியா தான் தெரியும், ஆனாலுமே இது ஈஸியான ஜாப் தான், கார்னர்ஸ் கட் பண்ண முடியாத அளவுக்கு தான் இருக்கும். அப்புறம் பொருட்டோ அங்க என்ன பண்றான்னு கேட்பாரு. அவன் போற வரவங்களை எல்லாம் செக் பண்ணிட்டு இருப்பான். ஷிகடாய் அவனை கண்டுக்காதீங்கன்பா. கோஸ்ட் கண்டுபிடிக்க முடியலன்னு கடுப்புல இருப்பான் பொருட்டோ. ஆப்போசிட்ல டேப் கட்டிங் செரிமனி நடக்கும். நருட்டோ தான் டேப் கட் பண்ணுவான். பொருட்டோ அப்பான்னு பாக்குறப்ப அனௌன்சர் ப்ளீஸ் வெல்கம் லார்ட் 7th ஹோகாகே நருட்டோ உசுமாக்கின்பாங்க. நருட்டோ பொருட்டோவை பார்க்க வந்திருப்பான். பொருட்டோ மூஞ்சியை திருப்பிக்கிட்டே ஓ என்ன பாத்துட்டீங்களான்னு கேட்பான். நருட்டோ போஸ்ட் பேக்கோட நீ பார்க்க நல்லா இருக்கேன்பான். பொருட்டோ கிராமத்தோட அமைதியை பாதுகாக்க பிஸியாவே இருப்பீங்க போலப்பான்பான். நருட்டோ இந்த வேலையில எதுவும் ஒரு பார்ட் தான், ஒர்க் பிளேஸ் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக வந்தீங்களா, என்னாட்ட அதை பத்தி சொன்னான்பா. இந்த வேலை புடிச்சு பண்றேன்லாம் ஒண்ணும் இல்லைன்பான் பொருட்டோ. டயோரி நருட்டோவை பார்த்துட்டு ஷாக் ஆவான். நருட்டோ சிங்கிள் ஸ்டாம்ப் மட்டும் குத்தி இருக்க லெட்டரா இருந்தாலும் இந்த உலகத்துல எங்க கொண்டு போய் டெலிவரி பண்றமா இருந்தாலும் அது அமேசிங்கா தான் இருக்கும்ட்டு தலையில தட்டி கொடுப்பான். பொருட்டோ நருட்டோ கையை பிடிச்சிட்டு வேற யாரோ சொன்னதை இங்க வந்து சொல்றீங்களான்னு கேட்பான். அப்படி சொல்றேன்னு நருட்டோ சொல்றப்ப டயோரி லார்ட் ஹோகாகேன்பான். ஹே நான் நருட்டோ உசுமாக்கி, என் பையனை ஹேண்டில் பண்றது கஷ்டம், கொஞ்சம் பாத்துக்கன்பான். டயோரி ஓகேன்பான். நருட்டோ எல்லாரும் உங்க பெஸ்ட் கொடுங்கன்பான். பார்த்தா க்ளோனா இருக்கும், டிசப்பியர் ஆயிருப்பான். டயோரி உங்க அப்பா தான் ஹோகாகேவா, ஃபர்ஸ்ட் டைம் அவர்கிட்ட பேசியிருக்கேன்ட்டு எக்ஸைட் ஆவான். பொருட்டோ பெருசா அதை கேர் பண்ணாம ஹே ஷிகடாய் மிட்சுகி, இந்த வேலைக்கு வந்து ரொம்ப லேட் ஆச்சு, சீக்கிரமா சூரியனும் மறைய போகுது, பிரிஞ்சு சீக்கிரமா டெலிவரி பண்ணி முடிச்சிடலான்பான். 3 பேர் செப்பரேட்டா விடுவாங்க. டயோரி பார்சல்ஸை கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ண சொல்லுவான். காதலியே வாங்காம போயிருப்பானுங்க, கடமைக்கு தான் வேலை செய்வானுங்க. பொருட்டோ பார்சலுக்கு வேல்யூ கொடுக்காம தூக்கி எஞ்சிட்டு போவான். மிட்சுகி அவனோட ஹேண்ட்ஸ் ஸ்ட்ரெச் பண்ணி போடுவான். ஃபன்னா இருக்குன்பான் வேலை. மெட்டலை காட்டுவாங்க. எப்பவும் போல நர்வஸ் ஆகி அவன் வேலையை அவன் சொதப்புவான். ஃபயர் ஒர்க் ஃபேக்டரியில காட்டுவாங்க. அங்க இருக்க இன்சார்ஜ் கன் பவுடரை கவனமா ஹேண்டில் பண்ணணும்பாரு. இதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரா, ஸ்மோக் பாம் மாதிரி தானன்ட்டு போட்டு பெசைவான். ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாமே பிளாஸ்ட் ஆயிரும். சோச்சோ அண்ட் சாரடா சலான்ல இருந்து வெளியே வருவாங்க. பொருட்டோ வேகமா போறதை பார்த்துட்டு சாரடா இவங்க எப்படி போறான்னு கேப்பா. சோச்சோ அவங்ககிட்ட நம்ம தோத்தரக்கூடாதுன்ட்டு மீட் பன் ஃபேக்டரிக்கு வேகமா போலான்ட்டு ஓடுவா. சாரடா ஃபாலோ பண்ணுவா. பொருட்டோ லீஃபோட வாட்டர் பியூரிஃபிகேஷன் ஃபேக்டரிக்கு போவான். சூமிரே நாமிடா வசாபி இருப்பாங்க. இது உங்களுக்கு போரா இல்லையான்னு கேட்பான் பொருட்டோ. சூமிரே வாட்டர் பியூரிஃபிகேஷன் பிளான்ட் நம்மளோட வில்லேஜுக்கு ஒரு லைஃப் லைன் போலன்பா. வசாபி கொஞ்சம் போரிங்கா தான் இருக்குன்பா. சூமிரே ஷையாகி சாரி கேப்பா. நாமிட ஒன்னும் பிரச்சனை இல்ல, நல்லா தான் இருக்குன்பா. வசாபி ஃபீல்ட் ஒர்க்னாலே போரிங்கா தானே இருக்கும், அதுக்கு இது பரவாயில்லன்பா. பொருட்டோ கிளம்பவும் நாமிடா வெயிட் பண்ண சொல்லுவா. வேகமா போகணும்னு கிளம்பிடுவான் பொருட்டோ. ஷிகடாய் அண்ட் பொருட்டோ அவங்களோட பார்சல்ஸை டெலிவரி பண்ணிட்டு டயோரி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவோம். டயோரி குயிக்கா முடிச்சிட்டீங்களேன்பா. அவன் பார்சல்ஸையும் பொருட்டோ கேட்பான். டயோரி இல்ல அதை நானே பாத்துக்கிறேன், நீங்க வேணா போய் பிரேக் எடுத்துக்கங்கன்பாரு. மிட்சுகி வந்துட்டு லீஃப் போலீஸ் ஃபோர்ஸ்ல சிலர் பேசிக்கிட்டது கேட்டேன், செஞ்சு பார்க்ல ஏதோ பிரச்சனை, கோஸ்டா இருக்கலான்பா. ஷிகடாய் செஞ்சு பார்க் வில்லேஜோட ஆப்போசிட் சைட்ல இருக்கு, டைமுக்கு போக முடியுமான்னு கேட்பான் பொருட்டோ கிட்ட. பொருட்டோ நம்ம போய் ஆகணும்ட்டு டயோரி கிட்ட மிச்சத்தை பாத்துக்கிட்டு கிளம்பிடுவாங்க. செஞ்சு பார்க்ல காட்டுவாங்க இன்வெஸ்டிகேஷன் அண்ட் ரெக்கவரி டீம்ஸ் இருக்கும். சாய் வரப்ப ஒரு பர்சனை ஸ்ட்ரெச்சர்ல தூக்கிட்டு போவாங்க. நர்ஸ் இவர் உடம்புல இருந்த சக்கரை மொத்தமா ட்ரைன் ஆயிருக்குங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுப்பான். விசிட்டர்ஸ் இருப்பாங்களே, அதாவது கண்ணெதிர பார்த்த சாட்சிகள், அவங்க கிட்ட சாய் விசாரிக்கிறப்ப அவர் சும்மா தான் பெஞ்ச்ல இங்க உட்காந்துட்டு இருந்தாரு, திடீர்னு இப்படி பண்ணிட்டாருன்பாங்க. சாய் டேமேஜஸ் செக் பண்ணுவான். லேட்டா போயிருப்பாங்க. பொருட்டோ கண்டிப்பா அடுத்த தடவை நான் பிடிச்சே தீர்வன்பான். நைட் ஹொகாகே ஆஃபீஸ்ல சாய் 8 இன்சிடென்ட் நடந்த இடத்த பின் பண்ணுவான். இந்த வாரம் மட்டும் 8 இன்சிடென்ட்ஸான்னு கேட்பான் நருட்டோ. சாய் ஒண்ணுக்கு ஒன்னும் சம்பந்தம் இல்லாததா இருக்குன்பான். முதல்ல அகாடமியோட லிமிடெட் ஏரியாவை சுத்தி நடந்துச்சு, இப்ப ரேண்டமான இடங்கள்லயும் நேரங்களையும் நடக்குது. இந்த இன்சிடென்ட்ஸ்க்கு பின்னால யாரு இருக்காங்கிற சாலிடான எவிடன்ஸ் எதுவும் இல்லைன்பான். வெறும் சொல்றப்ப ஷிகமாரு அதை பத்தி கேட்கவும் சாய் ஏதோ ஒரு தடை செய்யப்பட்ட டெக்னாலஜி இன்வால்வ் ஆன மாதிரி தெரியுதுன்பான். இன்வெஸ்டிகேஷன் அப்ப பாதி உடஞ்ச பெஞ்ச்ல செக் பண்ணிருப்பான் இல்லையா சாய், அங்க ஒரு சின்ன லைஃப் சோர்ஸ் வந்திருக்கும், இலை முளைச்சிருக்கும், அதனால ஹஷிராமா செல் தான் பின்னால இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்பான். ஷிகமாரு ஹஷிராமாவோட செல் ஒன்னும் ஈஸியா ஹேண்டில் பண்ற விஷயம் கிடையாது, நீ ஆன்பு பிளாக் ஆப்ஸ்ல இருந்தனால உனக்கு எது தெரியும்லன்னு கேட்பான். சாய் ஆன்பு ஒரு சீக்ரெட் ஆர்கனைசேஷன் லீஃப்ல, அதுக்குள்ளேயும் சீக்ரெட்டா ஃபவுண்டேஷன் ஒன்னு இருந்துச்சு, அவங்க ஹஷிராமாவோட செல்ஸை பத்தின ரிசர்ச்சை ரகசியமா கண்டக்ட் பண்ணதா சொல்லுவான். ஷிகமாரு ஆனா டான்ஸோட டெத்துக்கு அப்புறம் ஃபவுண்டேஷனே ஒன்னு இல்லையேன்னு கேட்பான். சாய் நானும் தான் நம்பல, இதை பாக்குற வரைக்கும்னு எடுத்த போட்டோவை காட்டுவான். ஷிகமாரு வுட் ஸ்டைல பயன்படுத்தின மாதிரி தான் தெரியுதுன்பான். தாய்லாண்ட் ஆஃப் ஃபயர்ல வுட் ஸ்டைல் பயன்படுத்துறவங்க கம்மி, அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு நடந்த இன்சிடென்ட்ல இது அப்படிப்பட்ட பவராவும் தெரியல, ஒரே ஒரு விதிவிலக்கு மட்டும் தான் இருக்குங்கவும் நருட்டோ ஹஷிராமா செல்லான்பான். சாய் ஃபவுண்டேஷனோட டாப் சீக்ரெட் மிஷனா ஹஷிராமா செல்ல பயன்படுத்தி மனுஷங்களுக்குள்ள இருக்க சக்கராவை உரியிற பணியில இருந்தாங்கன்பான். ஷிகமாரு ஆனா ஒருத்தங்க சக்கராவை தேடி என்ன பண்ண போறாங்க, கொலை பண்றதா இருந்தாலும் இது தலை சுத்தி மூக்க தொடர்றது போல இருக்கேன்பான். சாய் கொலை பண்றது நோக்கமில்ல, சக்கராவை திரட்டுறாங்கன்பான். ஆனா என்ன பர்பஸ்க்காகன்னு கேட்பான் நருட்டோ. சாய் எனக்குமே அதை பத்தி தெரியல, ஃபவுண்டேஷன்லயே அதை சீக்ரெட்டா ஆர்கனைஸ் பண்ணது, ஆனா அந்த டீம்ல இருந்த மெம்பர்ஸ் இருந்தது மிலிட்டரி வெப்பனர் இல்லன்பான். ஷிகமாரு டக்குன்னு இது ரொம்ப சஸ்பீஷியஸ் ஆகுதுன்பான். நருட்டோ அந்த விஷயத்துல உடனே ஏதாவது பண்ணி ஆகணும்பான். ஷிகமாரு எக்ஸ் ஃபவுண்டேஷன்ல இருக்கவங்க கிட்ட இருந்து அதை மறைக்க முடியாது, அடுத்து நீ என்ன செஞ்சாலும் சரி ரொம்ப கவனமா இருப்பான். சாய் ஃபவுண்டேஷன் டேட்டாவை திரும்ப நான் பாக்குறேன்பான். ஷிகமாரு நானும் உதவுறேன்ட்டு கூட போவான். நருட்டோ இன்னைக்கு ராத்திரியும் இங்கே தான் இருக்கணும் போலன்பான். நருட்டோ மாத்திக்கிறதுக்கு துணி எடுக்க வந்திருப்பான் வீட்டுக்கு. என்னட்டா செக் பண்றப்ப நருட்டோ மாத்திக்க துணி இல்ல, அதான் எடுத்துட்டு போலான்னு வந்தேன், நான் அவனை
சொதப்பிட்டம் போல என்பான். ஹினாட்டா ஹெல்ப் பண்ணுவா. நருட்டோ நான் பொருட்டோவை இன்னைக்கு டவுன்ல பார்த்தேன். எப்ப பார்த்தாலும் இரிட்டேட்டா இருக்க மாதிரி அலையறானேன்னு கேட்பான். ஹினாட்டா அவன் டெஸ்பரேட்டா அவனை அக்னாலேஜ் பண்ண வைக்கணும்னு பாக்குறான். உனக்கு அது ஃபெமிலியரா தெரியலையான்னு கேட்பா. நருட்டோ ஹினாட்டா பொருட்டோ தூங்குறத பாப்பாங்க. நருட்டோ அவன் இன்னுமே சின்ன பையனா இருக்கணும்னு விரும்புறான். ஆனா அது செல்ஃபிஷா இருக்கலன்பா. ஹினாட்டா ஒவ்வொரு நாளும் வளர்ந்துட்டே இருக்கிறதான குழந்தைகன்பா. நருட்டோ நான் வளர்ந்தப்ப எனக்கு அப்பா இல்ல. அதனாலேயே ஹானஸ்டா சொல்லணும்னா எனக்கு பொருட்டோவோட எப்படி கனெக்ட் ஆகணும்னு தெரியல. அது அவனும் ஃபீல் பண்ணுவான்னு உறுதியா சொல்லுவான்பா. ஹினாட்டா இல்ல அட்லீஸ்ட் அவனுக்கு ஏத்த மாதிரி அவன் கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பான்பா. நருட்டோ அப்படி இருந்தா சரின்பா. ஹினாட்டா நான் சொல்றது ஃபன்னா இருந்தாலும் அவன் சிரிக்கிறப்பெல்லாம் பார்க்க அப்படியே ஒன்ன போல இருக்கான்பா. அடுத்த நாள் சென்ட்ரல் போஸ்ட் ஆபீஸ்ல இன்னைக்கு நான் அந்த கோஸ்ட்டை விட போறதா இல்லைன்ட்டு பொருட்டோ நேத்தை விட இன்னைக்கு ரொம்ப ஃபாஸ்டா செயல்பட போறோம்பா. ஷிகடாய் ஃபர்ஸ்ட் டெலிவரி ரூட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமான்னு கேட்பான். பொருட்டோ போற போக்குல போலாண்டான்பா. மிட்சுகி இன்னைக்கு இன்னுமே ஃபன்னா இருக்க போது போலேன்பா. ஷிகடாய் ரெஃப்ரெஷ் லுக்கோட இப்படி சொல்லாதேன்னு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்பா. சோச்சோ கொமாமேவோட சண்டை போடுவா. இருங்க நாங்க செக் பண்ற ப்ராசஸ்ல தான் இருக்கோன்னு பாரு கொமாமே. சோச்சோ எக்ஸ்பிளனேஷன்ல வேலைக்கு ஆகாது, இது எமர்ஜென்சின்ட்டு பயங்கரமா கோவப்படுவா. பொருட்டோ சோச்சோ என்ன பண்றேன்ட்டு ஓடி வருவான். ஷிகடாய் இது கோஸ்டான்னு கேட்பான். சோச்சோ செம கோவத்தோட பொருட்டோ திரும்பி பாப்பா. பொருட்டோ நார்மலா தான் இருக்கான்பா. சோச்சோ பார்ஷியல் எக்ஸ்பான்ஷன் யூஸ் பண்ணி பொருட்டோவை கம்ப்ளீட்டா புடிச்சிட்டு என்னோட லிமிடெட் எடிஷன் பொட்டேட்டோ சிப்ஸ் நேத்தே டெலிவரி செய்யப்பட்டிருக்கணும், ஏன்டா இன்னும் வரலன்னு கேட்பா. பொருட்டோ எனக்கு எப்படிங்க தெரியும், நேத்தே எல்லாத்தையும் டெலிவரி பண்ணிட்டோன்பா. நான் பசியில செத்துட்டேனா என்னடா பண்ணுவீங்கன்னு கேட்பா சோச்சோ. கோமாமே காலையில இருந்து இப்படிதான்டா பிரச்சனை, டெலிவரி எப்படிதான்டா பண்ணி தொலைஞ்சீங்கன்னு கேட்பாரு. ஷிகடாய் டயோரி எங்கன்னு கேட்பான். கோமாமே நேத்து செஞ்சீங்களே வேலை அதை சரி செய்ய தான் போயிருக்கான்பா. மிட்சுகி சொதப்பிட்டம் போலன்பா. பொருட்டோ நம்மளும் வேணா கூட போலாமான்பா. கோமாமே டே என்ன விளையாடுறீங்களா, திரும்ப உங்களை தாட்டி விட்டு வேலைகளை சொதப்பவா, ஸ்டாம்ப்ஸ் இருக்க இன்வென்டரியை பாத்துக்கிறதாண்டா உங்க வேலைன்னு சொல்லி தாட்டி விட்டுருவாரு. ஸ்டாம்ப்ஸ் கவுண்ட் பண்ற ஒர்க்ல இருக்கப்ப பொருட்டோ சடைஞ்சுக்குவான். ஷிகடாய் சீக்கிரமா கவுண்ட் பண்ணிட்டு வா, கோஸ்ட் இன்சிடென்ட் எங்கேயோ நடந்தா சீக்கிரம் போய் பார்க்க வேண்டாமான்னு கேட்பான். பொருட்டோ என்னோட இந்த கண்ணு தான் நம்பிக்கை நட்சத்திரமேட்டு கோவப்படுவான். ஷிகடாய் செம்ம கடுப்பாயிருவான். டே டெலிவரி சொதப்பினதுக்கு காரணமே நீ தான், கொஞ்சம் கூட உனக்கு உறுத்தலையான்னு கேட்பான். பொருட்டோ நேத்து நீயுமே தானே ஃபன் பண்ணேன்னு கேட்பான். நியூஸை பார்த்துட்டு சில ஒர்க்கர்ஸ் இப்ப இது அதிகமா நடக்குதுன்பாங்க. பார்த்தா நியூஸ்ல லீஃப் வாட்டர் பியூரிஃபிகேஷன் பிளான்ட் இருக்கு இல்லையா, அங்க கோஸ்ட் இன்சிடென்ட் நடக்கும். சில பேர்த்த ஹாஸ்டேஜாலாம் பிடிச்சி வச்சிருப்பாங்க. ஒர்க் பிளேஸ் ஃபீல்ட் ட்ரிப்க்கு வந்த சில அகாடமி ஸ்டூடெண்ட்ஸும் மாட்டிருக்கதா சொல்லுவாங்க, இன்வால்வ் ஆயிருக்கதா. பொருட்டோ ஓடவும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஷிகடாய் பொருட்டோ வெயிட் பண்ண சொல்லுவான். அது நமக்கு கிளாஸ் குரூப் தானான்னு தெரியாதுலன்னு கேட்பான். பொருட்டோ சரியான டைமுக்கு போய் ஆகணும்னு ஓடுவான். வாட்டர் பியூரிஃபிகேஷன் பிளான்ட்ல சூமிரி அடிபட்டு கிடக்கிறத காட்டுவாங்க. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா த ஷேடோ ஆஃப் த மாஸ்டர் மைண்டுங்கிற எபிசோட தான் பொருட்டோ நருட்டோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ல அடுத்து பார்க்க போறீங்கன்னு பொருட்டோ.